டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இப்போ குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரியான எக்ஸாம் நம்மளுக்கு கடினமாக கேள்விகள் கேட்கப்படுதுங்க. அதுக்கு ஏற்றாற் போலதான் நான் புணர்ச்சி விதிகள் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேர்த்தெழுது பிரித்தெழுதுக இந்த இதுகள் எல்லாம் பண்றதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு புணர்ச்சி விதிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். புத்தகத்தில் இருக்கக்கூடிய இது மட்டும் நம்மளுக்கு பத்தாதுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு டிகிரி லெவல்ல படிச்சா மட்டும்தான் இந்த எக்ஸாம் நம்மளால பாஸ் பண்ண முடியும். அதனால நம்மளோட சேனல்ல தொடர்ச்சியாக இந்த மாதிரியான புணர்ச்சி விதிகள்லாம் பதிவிட்டு கொண்டு வருகிறோம். நீங்க அதை உபயோகித்துக் கொள்ளுங்கள். சரிங்களாங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உகர ஈற்று அல்வழி புணர்ச்சி, அதுக்குள் இருக்கக்கூடிய வகைகள் எல்லாம் பார்த்திருந்தாங்க. உகர ஈற்று வேற்றுமை புணர்ச்சி, அதில் எவ்வாறெல்லாம் புணர்ச்சிகள் ஏற்படும்னு பார்த்திருந்தோம். உகர ஈற்று அல்வழி புணர்ச்சி, இதுல 8 வகையாக புணர்ச்சி ஏற்படுங்க. அதுல 5 வகை நம்ம முன்னதாகவே பதிவிட்டு இருக்கோம். அந்த பதிவை நீங்க நம்ம சேனல்ல போய் பார்த்து கொள்ளுங்க. அதுல பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா. சாவ எனும் அகர ஈற்று சொல், இயல்பாக முடியும் அகர ஈற்று சொற்கள், அகர ஈற்று வேற்றுமை புணர்ச்சி, இது மாதிரி 3 விதமான புணர்ச்சிகள் இன்னும் அகர ஈற்று அல்வழி புணர்ச்சியில இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு பதிவிட்டு சொல்லித்தரேன். புணர்ச்சிகள் நிறைய இருக்குதுங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டே இருக்கிறீங்க, இது எப்படிங்க புணரும், இது எப்படி புணரும் சொல்லிட்டு. புணர்ச்சிகளை உங்களால சீக்கிரமா ஒரே நாள்ல கத்துக்க முடியாது, ஒரே வீடியோல எல்லாம் கத்துக்க முடியாதுங்க. நீங்க எக்ஸாம் போறதுக்குள்ள அனைத்து புணர்ச்சி விதிகளையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களாங்க. அப்புறம் இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கு அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இணைந்து கொள்ளுங்க. கண்டிப்பா அதுக்கான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.